சீஸ் லிங்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா போட்டுக்கலாம். 1/4 கப் கடலை மாவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சுக்கு 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், 50 கிராம் சீஸ், மோர் 1/4 கப். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு பிசைய கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசையணும். இப்போ இதுல 2 டீஸ்பூன் எண்ணெயை காய வச்சு ஊத்திடலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மாவு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் சின்ன உருண்டையாக எடுத்து மூடி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி மாவு நல்லா தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா பாயில் ஆகணும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இதில் இப்போ தேய்ச்சி இதை போட்டுடலாம். லைட் ப்ரௌன் ஆனோம்னா இதை எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சீஸ் லிங்ஸ் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.